இந்த அனுமன் ஜெயந்தி அப்படின்னு சொல்றதே ஒரு விசேஷமான நாள் தான் சொல்லலாம். ஏன்னா அனுமர், ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லும்போது பேரை உச்சரிக்கும் போதே நிறைய பேர் வந்து ஆஞ்சநேயர் பக்தருங்க நான் பெருமையா சொல்லிப்பீங்க. ஆஞ்சநேயரை வந்து வழிபாடு செய்வதற்குனே நிறைய முறைகள் இருக்கு. அதுவும் அமாவாசை அப்படின்னாவே நம்ம முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியது, அவர்களுக்கு வந்து நம்ம வணங்குவோம் இல்லைங்களா. அப்போ மாலை நேரங்கள்ல ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். ஒரு வீடியோலையும் நம்ம ஒரு விஷயங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த மருத்துவம், ஆன்மீகம் எல்லாமே தெரிஞ்சிட்ருக்கோம். எது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, கீரை வகைகள்லேருந்து, காய் வகைகள்லேருந்து, பழ வகைகள்லேருந்து எது நம்ம ஹெல்த்துக்கு வந்து எது சூட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக டாக்டர் நித்யா மேடம் சொல்லிகிட்ருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாததெல்லாம் நிறைய சொல்லிகிட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சிட்ருக்கோம். ஆன்மீகம், மருத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம மேடம்கிட்ட இதை பேசிகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஒன்றும் கோச்சிக்காதீங்க, திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டாக்டர்கிட்ட வந்து பாருங்கள். நிறைய வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நிறைய மெடிசின்ஸ் இங்கேருந்து வந்து கொரியர் மூலிமா போயிட்டுருக்கு. உங்களுடைய நாடி பிடிச்சி உங்களுக்கு என்ன மருத்துவம், உங்களுக்கு என்ன ஆன்மீகம் கரெக்டாக இருக்குன்றதை நித்யா மேடம் கரெக்டாக சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அது ஒரு வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் குணமாயிட்ருக்காங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த கோயிலுக்கு போனேன், இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த மெடிசன் சாப்பிட்டேன், நித்யா மேடமை பார்த்தேன், அன்னையிலேருந்து நல்லா இருக்கேன், அவங்க ரொம்ப கைராசி அப்படின்லாம் ஒருத்தர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து அனுமர் ஜெயந்தி அன்னைக்கு, அனுமர் ஜெயந்தி அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம், அன்றைக்கி எந்த கோயிலுக்கு போகலாம், என்ன சாப்பிடலாம், எப்படி வழிபாடு பண்ணலான்றதை நம்ம மேம் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த அனுமன் ஜெயந்தி அப்படின்னு சொல்றதே ஒரு விசேஷமான நாள் தான் சொல்லலாம். ஏன்னா அனுமர், ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லும்போது பேரை உச்சரிக்கும் போதே நமக்குள்ள ஒரு வீரம் வரும். பார்த்துருக்கீங்களா? அனுமன் ஜெயந்தி நீங்க கேட்டது ஒரு நல்ல விஷயம். ஸோ எல்லாருக்குமே உற்சாகம் தரக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். எப்பவுமே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு பயமாகவே ஒரு உணர்வு இருக்குது, பயம் இருக்குது, பதட்டம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதற்கு நம்ம வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னா, வீரத்தை நமக்கு தரணும்னா அனுமர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ இந்த மார்கழி மாதம் ஸோ நிறைய விசேஷங்கள் நமக்கு வருது இல்லைங்களா. அதில் முக்கியமாக இந்த அனுமன் ஜெயந்தி. ஸோ மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசை மூல நட்சத்திரமும் சேர்ந்து ஸோ அன்றைய தினம் நம்ம வந்து அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஆஞ்சநேயர் பக்தருங்க நான் பெருமையாக சொல்லிப்பீங்க. ஸோ ஆஞ்சநேயரை வந்து வழிபாடு செய்வதற்குனே நிறைய முறைகள் இருக்குது. நல்ல தூய்மையாக இருந்து, தூய்மையான மனதோடு இருந்து அவரை வழிபாடு செஞ்சால் வெற்றி கண்டிப்பாக நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆஞ்சநேயரை நம்ம வந்து வழிபடுவதற்கு நெய்வேத்தியமாக அவருக்கு என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா, துளசி மாலை நம்ம கொடுக்குறோம். ஸோ வடமாலை கொடுப்பாங்க. நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா வெற்றிலை மாலையே நம்ம வந்து அனுமனுக்கு சாத்துவது நம்ம வழக்கத்தில் இருக்குது. வெற்றிலை மாலை நம்ம வந்து வேண்டுதலோட வெற்றிலை மாலையை நல்லா கட்டி அனுமனுக்கு சாத்தி வணங்கும் பொழுது ஒரு வெற்றி நமக்கு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி தான் வடமாலை, மிளகெல்லாம் சேர்த்து அந்த வடமாலையை வந்து ஆஞ்சநேயருக்கு நம்ம வழங்குவோம். ஸோ இந்த மாதிரி வழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதுவும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு என்னென்னா, நல்ல தீபம் ஏற்றி நம்ம வழிபடணும். இப்போ பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த வெற்றிலை அப்படின்னு சொல்கிறதே இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த கப நோய்களை விரட்டக்கூடியது. அதே மாதிரி வடமாலை சாத்துறோம் இல்லைங்களா. ஸோ இந்த வடமாலையும் பார்த்தோம்னா மிளகெல்லாம் நிறைய சேர்த்துருப்பாங்க. மிளகு, உளுந்து இது ரெண்டுமே உடலோட வன்மைக்கு ரொம்ப சிறந்தது. இந்த கபத்தை வந்து வெளியேற்றக்கூடியது. ஸோ அதற்கு ரொம்ப சிறந்ததான ஒரு விஷயம்தான். அதை நம்ம இறைவனுக்கு படைச்சி நம்மளும் சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இந்த வழிபாடு முறைகளை நம்ம கரெக்டாக பின்பற்றிக்கிட்டே வந்தோம்னா மனதிற்கும் ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அமாவாசை அப்படின்னாவே நம்ம முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியது, அவர்களுக்கு வந்து நம்ம வணங்குவோம் இல்லைங்களா. அப்போது மாலை நேரங்களில் நல்லா எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுதும் அவர்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கும். அனுமன், அந்த ஆஞ்சநேயரோட ஆசையும் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வியூவர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. நல்ல வைப்ரேஷனோட சந்தோஷமாக, ஹாப்பியாக, ஆரோக்கியமாக இருங்க.
தேங்க்யூ.